இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இன்னும் சில தினங்கள் அமெரிக்காவில் ஓய்வெடுத்துவிட்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு மேல் சென்னை திரும்புவதாக இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று இரவே அவசரமாக சென்னை திரும்பினார். அவரது திடீர் வருகை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவுக்கு ஓய்வெடுப்பதற்காகவும் இரண்டாவது மகளின் இரண்டாவது திருமணம் தொடர்பான பஞ்சாயத்துகளை பேசி முடிப்பதற்காகவும் அமெரிக்கா சென்றிருந்தார் ரஜினி. இதனால் பேட்ட ரிலீஸ் சமய ப்ரமோஷன்களில் கூட அவர் பங்கேற்கவில்லை. முன்னர் திட்டமிட்டபடி அவர் ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு சென்னை திரும்புவதாக இருந்தது. பேட்டப்பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் மீது அந்த அளவுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் நேற்று காலை முதல் பேட்ட படம் குறித்து ரஜினிக்கு வந்த செய்திகள் அவ்வளவு ரசிக்கும்படி இல்லையாம். அதிலும் விஸ்வாசம் படத்துக்கு அடுத்த இடம்தான் என்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இத்தனைக்கும் 2 படங்களுக்கும் இடையே விமர்சன ரீதியாக பெரிய வித்தியாசங்கள் இல்லை. தனக்கு எதிராக அஜித் செய்த சேட்டை எடுபட்டு விட்டதை ரஜினி அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்கொள்ளவில்லை. பேட்ட படத்தை பொறுத்தவரை ரஜினிக்கு மைனஸாக சொல்லப்பட்டவை படத்தின் நீளமும் விஜய் சேதுபதியின் இவர் மகனா வில்லனின் மகனா என்று வைக்கப்பட்ட போர்ஷனும்தான். இவற்றை அமெரிக்காவில் உட்கார்ந்து கொண்டு சரிகட்ட முடியாது. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜிடம் அமர்ந்து அந்த குறைகளை சரி செய்வது முதல் வேலை என்று ரஜினி நினைத்தார். அஜித் அவர்கள் எப்படியும் பட ப்ரமோஷன் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார் என்கின்ற நிலையில் இறங்கி அடிக்க முடிவு செய்திருக்கிறார் ரஜினி. அதற்காகத்தான் அமெரிக்காவில் இருந்து அவசரமாக இறங்கி வந்திருக்கிறார் ரஜினி. நேற்றைய விமான நிலைய பேட்டியில் பேட்ட திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மிகவும் சந்தோஷம். ரசிகர்களின் சந்தோஷமே எனது சந்தோஷம். பேட்ட திரைப்படம் சிறப்பாக வந்ததற்கு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தான் காரணம். என்னை உசுப்பேத்தி நடிக்க வைத்தார்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் என்று கூறியது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். இந்த ஒரு வாரத்தில் மட்டும் ரஜினி எத்தனை முறை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் என்று பொறுத்திருந்து தான் பாருங்களேன். மேலும் நேற்று வெளியான விஸ்வாசம் மற்றும் பேட்ட படத்தோட வசூல் விவரம் வெளியானது. இந்த வசூல் விவரம் மொத்த வசூல் விவரம் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். அதே போல் சென்னை வசூல் விவரம் குறித்து தற்போது பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. சென்னையில் பேட்ட திரைப்படம் நேற்றைய முதல் நாளில் மட்டும் கிட்டத்தட்ட 1.12 கோடியும், விஸ்வாசம் நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 88 லட்சமும் வசூல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் அதிக வசூல் செஞ்சுருக்கு, சென்னையில் மட்டும் எப்படி கம்மி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. சென்னையை பொறுத்தவரை விஸ்வாசம் ஓடின திரையரங்கை விட பேட்ட படத்துக்கு தான் அதிக திரையரங்கம் கிடைச்சிருக்கு. ஆனால் மற்ற ஏரியாவை பொறுத்தவரை விஸ்வாசம் படத்துக்கு அதிக திரையரங்கும், பேட்ட படத்துக்கு கம்மியான திரையரங்கும் கிடைச்சிருக்கு. பேட்ட திரைப்படத்தோட முதல் 4 காட்சி 4 மணிக்கே வெளியிடப்பட்டது. பெரும்பாலான திரையரங்குகளில் விஸ்வாசம் திரைப்படம் அதிகாலை 1 மணிக்கே கூடுதல் ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா வெளியிடப்பட்டது. மொத்தம் தமிழ்நாட்டில் 1090 திரையரங்குகள் இருக்குது. இந்த 1090 திரையரங்குகளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்துக்கு அதிக திரையரங்குகள் கிடைச்சிருக்கு. அதனால் பேட்ட படத்தோட முதல் நாள் வசூல் ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் உலக அளவில் பார்த்தீங்கன்னா பேட்ட படம் விஸ்வாசம் படத்தையும் முந்திருச்சு அப்படிங்கிற மாதிரியே தகவல் வெளியாயிருக்கு. இதற்கான முழு விவரம் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருப்போம், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். மேலும் நீங்கள் 2 படத்தையும் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு. 2 படத்துக்கும் எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க, அதாவது 5க்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்க 2 படத்துக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.